அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு கறி ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு மெயினாக தேவையான 2 பொருட்கள் தான். ஒன்று பச்சை மிளகாய், பெரிய பச்சை கொச்சுக்க எடுத்துக்கிறேன். அடுத்தது முட்டை. இந்த ரெண்டையும் வச்சு ஈஸியாக ஒரு கறி ரெசிபி எப்படி செய்தன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பச்சை கொச்சுக்க எடுக்கும் போது மிச்சம் பெரிய சைஸும் இல்லாமல் நல்லா சின்ன சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இதிலேக்கு சீட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கத்தி வச்சு ரிமூவ் பண்ணும் போது கையை நல்லா உப்பு தண்ணியால் கழுவி கொண்டா பிறகு கை காந்திரத்தை தடுத்து கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டி ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணி கொள்கிறது மிச்சம் நல்ல. பச்சை கொச்சுக்காவை வாங்கும்போது நாங்கள் நெட்டுள்ள பச்சை கொச்சுக்காவாக வாங்கி கொண்டால் மிச்சம் நல்ல. நெட்டை நாங்கள் முழுசாக கட் பண்ணாமல் 1 இன்ச் அளவுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ தான் கறி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொச்சுக்காய் எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு வீடியோவில் காட்டுற மாதிரி நாங்கள் டெப்பொண்டுக்கு பிடிச்சி கழுவி கொள்ளணும். அப்போ தான் எக்ஸ்ட்ரா உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி போயிடும். கொச்சிக்காவை நடுவால் கட் பண்ணும் போது நாங்கள் இன்னொரு விஷயம் அவதானிக்க வேணும். அது என்னென்னா, கொச்சிக்காடை லேசாக வளைஞ்சி வரக்கூடிய கீழ்ப்பகுதியை தான் நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் ஃபில்லிங் வச்சு கறி சமைக்கும் போது எங்களுக்கு லேசாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பாக கறியை சமைச்சு கொள்கிறதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். நாங்கள் கறி சமைக்கிறதுக்காக எடுக்கிற சட்டி கொச்சிக்காய் எதுவும் டேமேஜ் ஆகாமல் சமைச்சு எடுக்கிறதுக்கு வசதியான அகலமான சட்டியாக இருக்கணும். நான் உங்களுக்கு கொச்சிக்காய் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த சட்டி நல்லா அகலமாகிக்குது. அது மாதிரியான ஒரு சட்டியை தான் நீங்களும் சமைக்கும் போது எடுத்துக்கொள்ளணும். கறியை தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் சின்னதாக அரிஞ்சது 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதோட கறிவேப்பிலை கொஞ்சம், ரம்பை கொஞ்சம், 2 ஏலக்காய் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் முட்டையும் சேர்த்து சமைக்கிறதுனால முட்டையோட வாசம் போகிறதுக்காக ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கருவேப்பட்டை 2-3 துண்டும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவான குக்கிங் ஆயில் சேர்த்து அடுப்பில் தாளிக்கிறதுக்காக வச்சுக்கொள்கிறேன். கறிக்காக நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஒரு பாதி தேங்காயிலிருந்து பிழிஞ்செடுத்த கட்டிப்பால், தண்ணிப்பால் 2 பாலாக எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டுக்கு நான் தண்ணிப்பாலை எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மாசித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி கொள்கிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற தண்ணிப்பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். கொச்சிக்காவை வச்சு தான் கறி சமைக்க போகிறதுனால தாளிக்கிறதுக்கு கொச்சிக்காய் எதுவும் சேர்க்கல. பால் கொதிக்கும் வரையும் மூடி வைக்கிறேன். பால் கொதிக்கும் வரை நான் 3rd ஸ்டெப்பை ரெடி பண்ணிக்கொள்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 முட்டையை ஒரு பவுலில் உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். நான் கறி சமைக்கிறதுக்காக 8 கொச்சிக்காய் எடுத்திருந்தேன். ஒரு கொச்சிக்காய்க்கு பாதி முட்டைன்ற மாதிரி நான் 4 முட்டை எடுத்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மாசித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே கோதுமை மா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். கோதுமை மா துண்டுகள் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கொள்ளணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொண்டால் தான் தண்ணி விடாமலுக்கு நல்ல டேஸ்ட்டாக வெந்து வரும். அப்போ நான் இதுக்கு சின்னதாக அரிஞ்ச சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன்.
வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டதுக்கு பிறகு வீடியோவில் காட்டுற மாதிரி கொச்சிக்காக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு ஃபில் பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த கொச்சிக்காய் எல்லாத்தையும் தண்ணிப்பால் கொதிக்கும் போது அப்படியே சேர்க்க போகிறேன். சிலவங்க இதை பொரிச்சும் சேர்ப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் நிற்கும். கொதிக்கிற பாலில் பச்சை கொச்சிக்காவை பொரிக்காமல் சேர்க்கும் போது அதோட வாசனையே வித்தியாசமாக நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கொச்சிக்காய் முட்டை கலவையை தண்ணிப்பால் கொதிக்கிற சட்டியில் மெதுவாக போட்டுக்கொள்ளணும். ஒவ்வொன்றாக போட்டுக்கொள்வோம். கிரேவிக்கு உப்பு போதாண்ட கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். அதோடு இந்த கொச்சிக்காய்க்குள்ளேக்கு முட்டையெல்லாம் இந்த கிரேவியோடு சேர்ந்து தான் வேக வேணும். நல்லா தாண்டு வேகிற அளவுக்கு நாங்கள் கிரேவியை செட் பண்ணி கொள்ளணும். கொச்சிக்காய்க்குள்ளே சேர்த்ததுக்கு பிறகு பேலன்ஸ் ஆகிக்கிற முட்டை கலவையை நாங்கள் கிரேவியோடையே சேர்த்துக்கொள்வோம். மூடி 10 நிமிஷம் அளவு நல்லா வெந்ததுக்கு பிறகு கரண்டி ஒன்று வச்சு கிளறிக்கொள்ளணும். அகப்பையால் கிளறினா கொச்சிக்காயெல்லாம் அவசரமாக டேமேஜ் ஆகிடும். தண்ணிப்பால் எல்லாம் நல்லா வத்தினதுக்கு பிறகு நான் முதலாவது பால் கட்டிப்பால் சேர்க்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் தலைப்பாலோடு சேர்த்து நல்லா கொதிச்சு கொண்டிக்கு கறியோடு சேர்த்துக்கொள்கிறேன். கட்டிப்பால் சேர்த்ததுக்கு பிறகு கறி ஒரு 2 முதல் 3 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுவோம். நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உண்டு இது. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ஈஸியான இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபி ஒன்றோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.